ஏற்கனவே நம்ம முருகனை பாடப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா. இதுல இன்னொருத்தர் வேற ஏதோ அங்க முருகனே கிடையாது போகர்னு வேற யாரோ சொன்னதா கேள்விப்பட்டேன். அது வேற இருக்கு. சோ இவ்வளவு சர்ச்சைகள் அதை போட்டு இம்சை பண்ண வேணாம். சோ இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் நிறைய முருகனை சுத்தி வர்றதுக்கான காரணம் என்ன? இப்ப திருப்பதி கோவில்ல வந்து முருகன் தான் இருந்தாரு, திருப்பதி இல்ல. இப்ப நிறைய வருது. இப்ப முருகனை நிறைய வருது. யாரோ ஒரு பெரியவர் வந்து முருகன் யுகம்னு வேற இதை சொன்னாரு. ஸோ முருகன் தான் வந்து இப்போ டாப்ல வருவாரு, அவரை பத்தி தான் நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு. திருப்பதி கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா நம்ம சொன்னதுதான். ஏதோ கல்வெட்டு எவிடன்ஸ் காட்டணும். திருப்பதி கோவில்ல தமிழ் கல்வெட்டு இருக்கு. தமிழ் கல்வெட்டு இருப்பதால் அது வந்து முருகன் கோயில் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எவ்வளவு லாஜிக்கல் எரர் பாருங்க. தமிழ் கல்வெட்டுல வந்து முருகன் போட்டிருக்கா, முருகன் கோயில் போட்டிருக்கா இல்ல பெருமாள் கோயில்னு போட்டிருக்கா? முருகன் கோயில் எங்க ஏதாவது இருந்தா காட்டுங்க, எனக்கு தெரிஞ்சு இல்ல. நான் வந்து தேவஸ்தானம். சரி, அப்படின்னா அதுல முருகன் கோயில் இல்ல அப்படின்னா அதுக்குள்ள வந்து பெருமாள் தான் இருக்காரு. அங்க உள்ள பெருமாள் இருக்கிறதுக்கான கல்வெட்டு இருக்கு, தெளிவா கல்வெட்டுகள் இருக்கு. உதாரணமா சொன்னதுதான், இங்க வந்து ஸ்தானமாலயன்னு ஒரு கோயில் இருக்கு, கன்னியாகுமரி சைடு. அங்க இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு அரசன் அவன் வந்து கல்வெட்டுல என்ன அடிக்கிறான்னா தென் திருவேங்கட நிலை அப்படின்னு அந்த கோயில வந்து சொல்றான். திருவேங்கடம்ங்கிறது எது? திருப்பதி. அது விஷ்ணு சந்நிதியை போய் அவர் ஏன் தென் திருவேங்கட நிலைன்னு சொன்னோம்? ஆனா வடக்குல வந்து தென் வேங்கட நிலையில இருப்பது யாருன்னா பெருமாள். அதுவும் 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. ஏன்னா 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுனா ராமானுஜர் வராரு. ராமானுஜர் போய் அதை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சர்ச்சை நடந்தது உண்மைதான். ராமானுஜர் வந்து அங்க சில விஷயங்கள் செய்ததெல்லாம் உண்மைதான், யாரும் மறுக்கல. வைஷ்ணவர்களும் அதை வந்து நம்புறாங்க. அப்பனுக்கு சங்காடி கொடுத்தான் அப்படின்னு ராமானுஜர் வந்து போட்டுறாங்க, அதுல சந்தேகமே இல்லை. அப்படி இருந்துமே அதுக்கு முன்னாடியுமே அது விஷ்ணு கோயில் தான். கல்வெட்டுல ரெஃபரன்ஸ் இருக்கு, சிலப்பதிகாரத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. சிலப்பதிகாரத்துல மாங்காட்டு மறையோன்னு ஒருத்தர் கண்ணகியும் கோவலனும் போயிட்டு இருக்கும் போது வழி சொல்றாரு மதுரைக்கு. அப்ப நீங்க இங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து மாலிரஞ்சோலை, இன்னைக்கு அழகர் கோயில் மதுரையில இருக்கு, அப்புறம் ஸ்ரீரங்கம், அப்புறம் திருவேங்கடம், 3ல இருக்கக்கூடிய கோயிலையும் அப்படியே வர்ணிக்கிறாரு. வர்ணிக்கும் போது திருவேங்கடத்துல இருக்கிறது பெருமாள் ரொம்ப அழகா சொல்றாரு. பகையணங்காழியும் பால்வெண் சங்கமும் அப்படிங்கிறாரு. அணங்க ஆழினா சக்கரம், சங்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா. எந்த பேஸ வச்சு இவங்க வந்து திருப்பதி முருகன் கோயில்னு வந்து யார் ஆரம்பிச்சதுங்கிறது தெரியல. ஆனா திருப்பதியில முருகனுக்கு ஒரு கோயில் இருக்குங்கிறது உண்மை. இப்ப உதாரணமா மதுரை கோவில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா மீனாட்சியம்மன் கோயில் வந்து சொல்றோம். அதனால கூடலழகர் பக்கத்துல இல்லைன்னு ஆயிருமா என்ன? கூடலழகர் அங்கதான் இருப்பாரு. ஸ்ரீரங்கம்னு சொன்னா ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு, பக்கத்திலே ஜம்புகேஸ்வரம் சொல்லி சிவன் கோயில் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் குமாரதாரா அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கான். அது வந்து குறிப்பிட்ட மாசி மகம்னு நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வந்து திறப்பாங்க. அங்க ஒரு முருகன் வந்து இருக்காரு, அந்த குமாரதாரா அப்படிங்கிறது ஒரு தீர்த்தம். அந்த இடத்துல முருகன் இருக்காங்கிறது ஒரு நம்பிக்கை. பல பேர் வீடியோ கூட நான் பார்த்தேன், முருகன் சிலையா இருக்காரான்னு தெரியல, பட் முருகன் கோயில் இருக்கு, சம்திங் சூக்ஷமமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். முழுசா தெரியல, பட் அங்க ஒரு முருகன் இருக்காருங்கிறது உண்மை. ஆனா அந்த மூல கோயில்ல இருப்பவர் வந்து திருமால் தான் தெளிவா. ஏன்னா ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, தமிழ்னு பேசக்கூடிய யாரும் தமிழ் இலக்கியங்களை கண்ணால பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப வேடிக்கை. சிலப்பதிகாரத்தை சொல்லிருச்சு, ஆழ்வார் பாசுரங்கள், ஆழ்வார்கள் தமிழர்கள் தானே, வைணவம் தமிழர் மதமா இல்லையா? முதல் சொல்லுங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு வந்து சைவம் தெரியாது. இந்த குரூப்புக்கு வந்து முப்பாட்டன் குரூப் அப்படிதான் சொல்லணும். அவங்கள தமிழ் தேசியம்னு சொன்னா ஒரிஜினல் தமிழ் தேசியவாதிகள் நம்மளை கோச்சுக்கிறாங்க. இந்த பைத்தியக்காரனா ஏன் தமிழ் தேசியம் நீ ஏத்தி விடுற அப்படின்னு என்ன கேட்கறாங்க ஒருத்தர். தமிழ் தேசியம்ங்கிறது அறிவு சார்ந்த ஒரு விஷயமா பேசுறீங்க நீங்க. ஆமா. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாங்கன்னா, சைவம் மட்டும்தான் தமிழ் மதம், சைவம் மட்டும்தான் தமிழ் மதம். ஏட்டா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோயில் எதுனா ஸ்ரீரங்கம். தமிழ்நாட்டிலேயே அதிகமான தமிழ் கல்வெட்டு இருக்கக்கூடிய கோயில் எது தெரியுமா? அதுவும் ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது முருகன் கோயில்னு சொல்லுவீங்களா? இப்போ தமிழ் கல்வெட்டு தான் இருக்கு, அதிகமான தமிழ் கல்வெட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், முருகன் கோயிலையும் பெருமாள் கோயிலும் ஒரு கம்பாரிசனுக்கு எடுத்துக்கோங்க. முருகனுக்கான கோயில்கள் பெரும்பாலும் 200 வருஷத்துல தான் அதிகமா பெருகி இருக்கு. முருகனுக்கான பழைய கோவில்கள், அதாவது ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அல்லது ஒரு 15ஆம் நூற்றாண்டே எடுத்துக்கோங்களேன், 15ஆம் நூற்றாண்டை விட பழமையான முருகன் கோயில்களும் பெருமாள் கோயில் எண்ணிக்கையில் எடுத்தோம்னா பெருமாள் கோயில் தாங்க எண்ணிக்கை அதிகம். 108 திவ்ய தேசம் இருக்கு. அப்ப நீங்க வந்து விஷ்ணு பெருமாள்ங்கிறவர் தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முருகன் மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்கிறேன். முதல் கேள்வி என்னன்னா, முருகன் தமிழ் கடவுளா? ஆமாம், ஏற்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முருகன் மட்டுமே தமிழ் கடவுளா? இது வந்து அயோக்கியத்தனம்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா நீங்க வந்து
தமிழர்கள்ல பாதியா இருக்கக்கூடிய வைணவர்களை வந்து நீங்க கும்பிடக்கூடிய சாமி தமிழர் சாமி இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே. நீங்க வந்து சைவர்களை பார்த்து என்ன சொல்றீங்க, சிவன் பின்னாடி வந்தாரு, சிவனை வந்து முருகனை ஒட்ட வச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. சைவர்கள் சார்பாகவும் வைணவர்கள் சார்பாகவும் இந்த முப்பாட்டன் கோஷ்டியை வந்து கண்டிக்கிறோம். இது வந்து ஒரு ஓப்பன்னா சொல்றேன். வைணவர்கள் சார்பாக அனைத்து வைணவரும் கண்டியுங்கள். நான் கும்பிடுற பெருமாளுக்கு அவ்வளவு கோயில் இருக்கு சார். தொல்காப்பியம் மாயோனு கருத்து தான் சார் செய்யும். ஆமா. முருகனுக்கு முன்னாடி தமிழ் கடவுள் பெருமாள் தாங்க. முருகன் தமிழ் கடவுளா? உண்மை. திருமால் தமிழ் கடவுளா? ஆமா, பெருமாள் தமிழ் கடவுள் தான். அதுலயும் சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்கேன். நான் தான் சொல்றேன், முருகனை விட்டுருங்க. முருகனை விட பெருமாள் தாங்க வந்து இங்க வந்து நீங்க பரிபாடலாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இரு பெருந்தெய்வம்னு சொல்றாங்க. புறநானூர்ல 58வது பாட்டுல கிருஷ்ணரையும் பலராமரையும் இரு பெருந்தெய்வம்னு சொல்றாங்க. இன்னைக்கு பலராம வழிபாடு எங்கே போச்சு தெரியாது. பலராம வழிபாடு வடக்க இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஸோ என்னன்னா கடவுள்களில் மொழி வாரியாக நீங்கள் வந்து பிரிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு இன்னொரு ஓப்பன் சேலஞ்சே நான் விட்டேன் இன்னொரு சேனலில். தமிழ்நாட்டில் முருகன் சிலையுடைய வயசு என்ன, வடக்க கிடைக்கிற முருகன் சிலையோட வயசு என்ன, நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. குறைஞ்சது 300 வருஷம் கேப் இருக்குங்க. நீங்கள் வந்து முருகனுக்கான ஃபர்ஸ்ட் காயின் வெளியிட்டவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் சிவப்ப நாயக்கர். தெலுங்கர். பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்க முருகன் சன்னதி கட்டினது யார் தெரியுமா? தெலுங்கு நாயக்கருங்க, தமிழன் கட்டல. ஸோ இது என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்ச முருக வழிபாடு ஒரு மறுமலர்ச்சி அடைந்ததே இவருடைய அருணகிரிநாதருடைய காலத்துல தான். அது கிட்டத்தட்ட நாயக்கர்களுடைய காலம். தெலுங்கு ஆட்சியின் போது தான் இங்க முருக வழிபாடு ஒரு மறுமலர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றேன், திருமுருகாற்றுப்படை சொல்றீங்களே, திருமுருகாற்றுப்படையுடைய காலம் ஒன்று வச்சுக்கோங்க, சங்க காலம் கிபி 300னே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்கு அருணகிரிநாதருக்கு. இந்த இடைப்பட்ட ஒரு 1000 ஆண்டு காலத்துல முருகனுக்கு இலக்கியமே இல்லைங்க தமிழ்நாட்டுல. இதை என்னன்னு சொல்ல போறீங்க? ஆனால் முருகன் கோயில்கள் இருக்கு. அதுதான் விஷயம். நீங்க இலக்கியத்தை மட்டுமே ஆதாரமா கொள்ளுவேன், கல்வெட்டை மட்டுமே ஆதாரமா இப்படி வரவே முடியாது. எல்லாத்தையும் சேர்த்துதான் ஆதாரமா எடுத்துக்கணும். அப்ப இந்த 1000 வருஷத்துல முருகனை யாருமே கும்பிடலையா? திருமுருகாற்றுப்படைக்கும் அருணகிரிநாதருக்கும் இடைப்பட்ட காலத்துல முருகனை யாருமே கும்பிட்டாங்க இல்ல, கும்பிட்டாங்க. ஆனா எப்படி கும்பிட்டாங்க? சைவ ஆகம கோயில்கள்ல முருகனுக்கு ஒரு பிரதிஷ்டை இருந்தது. எல்லா சிவன் கோயிலையும் முருகன் ஒரு தெய்வமா இருந்தார். அப்போ முருகனுக்கு வழிபாடு நடந்தது. ஆனா முருகனுங்கிற பேர் எங்கேயுமே இல்லை. அதான் வேடிக்கை. சுப்பிரமணியன்கிற பேர் தான் எல்லா கல்வெட்டுலையும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு நண்பருக்கு ஓப்பனா சவால் விட்டேன், முருகனுங்கிற பேரை கல்வெட்டுல இருந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி. தனிநபர் பேர் தாங்க இருக்கு. ரொம்ப சில இடங்கள்ல, அதாவது என்னன்னா சுப்பிரமணியங்கிற பேர் 90 கிடைச்சதுன்னா, 90% இருந்ததுன்னா, முருகன்கிற பேர் 10 அதோட குறைவு தான். நான் ஒரு ஆபத்து மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 10%ங்கிற இடத்த கொடுக்குறேன். கல்வெட்டுல நான் சொன்ன மாதிரி சுப்பிரமணியன்கிற பேர் தான் இருக்கு. முருகன் கோயில்ல சுப்பிரமணியன் தான் சொல்லியிருக்கு, முருகன் இல்லவே இல்லையே. அதனால ஒண்ணு நீங்க ஏத்துக்கணும்னா முருகனும் சுப்பிரமணியும் ஒண்ணுன்னு ஏத்துக்கோங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். முருகனும் சுப்பிரமணியனும் ஒன்றுன்னு ஏற்றுக்கோங்க, அல்லது மன்னர்கள் கட்டினது பூரா சுப்பிரமணியன் தான் கோயில் கட்டினாங்க, எங்க முப்பாட்டன் முருகனை மறந்துட்டாங்கன்னு ஒத்துக்கோங்க தமிழ் அரசர்கள். அதுதான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அதான் கன்க்ளூஷன். சிம்பிளா சொல்றேன், தமிழக முருகன் கோயில்கள்ல இப்படி கேள்வி வைக்கலாமே, இல்ல இப்படி கேள்வி வைக்கலாம், முருகன்ற பேரு இருந்துச்சு, அது எங்க போச்சு? இப்ப சரியான கேள்வி. ஏன்னா ஆகம கோயில்ல பொறுத்த வரைக்கும் இங்க தெளிவாவே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஆகமத்துல இந்த பேர்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆகமங்கிறது என்ன மொழியில இருக்கு? சான்ஸ்கிரிட். ஸோ அந்த முருகனுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுப்பிரமணியங்கிற பேர் தான் இருக்கு. அப்போ இது இணைப்பு தானே? அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், இப்போ திருப்பரங்குன்றம் இங்கே தானே இருக்கு. திருப்பரங்குன்றத்துல முருகன் இருக்கார், புடைப்பு சிற்பமா முருகன் இருக்கார். அது பாண்டியர் காலத்து கோயில், யாருக்குமே சந்தேகம் இல்லை. அங்க இருக்கக்கூடியவர் நீங்க சொல்லக்கூடிய முப்பாட்டன் முருகனா அல்லது நாங்க சொல்லக்கூடிய தெய்வமான சுப்பிரமணியனா? சுப்பிரமணிய சுவாமிங்கிறது தான் பேரு பின்னாடி வச்சிருந்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய உருவம் என்ன? முருகனோட 4 கரங்களோட இருக்காரு. முப்பாட்டனுக்கு எப்படி 4 கரம் இருக்க முடியும்? அதுதான் அவங்க சொல்றது, முப்பாட்டன் 4 கரம் இல்ல நீங்க வச்சிட்டீங்க அப்படிங்கறது தான் சொல்றாரு அவர். அப்ப முப்பாட்டனுக்கு சிலை எங்க? அதான் கேள்வி. முப்பாட்டனுக்கு சிலை எங்க? அப்படி ஒண்ணு இல்லாதனாலதான் நம்ம சீமான் அண்ணா என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு தனி சிலையை வச்சார் இல்லையா? அவர் தனி சிலை வச்சு அவருடைய வீட்டுல வச்சு அவர் ஏதோ ஒரு உறுதிமொழிலாம் எடுத்தார். கும்பிடுறாங்களான்னு தெரியல, அது ஏதோ ஒன்று பண்றார். அவருடைய விருப்பம், சுதந்திரம், மத சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. அவர் விரும்பக்கூடிய ஒரு முருகனை அவர் வரைஞ்சு அவர் தனக்குன்னு ஒரு சிலையை உருவாக்கிக்கிட்டு அதுதான் முருகன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா,
பாய்சல் என்ன சொல்றாருன்னா, ம். முன்னாடி முருகன் இருந்தது இருந்தது. தொடக்கத்தில் இருந்தது. ஆமா. அதை வந்து மாத்திட்டீங்க. அதான். நீங்க குடுக்குற ஆதாரம் ஃபுல்லா அத மாத்துன ஆதாரத்தை தான் நீங்க கொடுக்குறீங்க. பிற்கால இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல வந்து இல்ல. சரி, ஓகே. இப்படி இந்த வாதத்தை எடுத்துக்கோங்க. மாற்றினார்கள், எப்போது மாற்றினார்கள்? 1500 இயர்ஸ்ன்னு எடுத்துக்கோமா ஒரு வாதத்துக்கு. ஏன்னா சங்க இலக்கிய காலமே நமக்கு என்னன்னு தெரியல. 1500 வருஷம் முன்னாடி ஒரு தமிழ் முருகன் இருந்தாருங்க. அதை வந்து மாத்திக்க 1500 வருஷமா எந்த தமிழர்கள் இதை எதிர்க்கலையா? 1500 வருஷமா நீங்க முருகனை நீங்க மாத்திட்டீங்கன்னு எந்த தமிழரும் கேள்வி கேட்கலையா? ஓகே. ஏன் கேட்கல? இல்ல இப்ப நீங்க அப்படி கேட்கலங்கிறது வந்து இப்ப நமக்கு மொத்தமா கிடைச்சிருது. இப்போ இந்த 2000 வருஷமா இலக்கியங்கள் எல்லாமே கிடைச்சி ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வர்றாங்க. தொல்காப்பியம் இருக்கு, எல்லாமே இருக்கு, பரிபாடல் இருக்கு, அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நூல்கள் எல்லாமே இப்ப கிடைச்சிருது, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. ஆனா அப்ப இருந்தவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்காது. அவங்க இந்த அளவுக்கு வந்து பரவலாவும் ஒரு நூல்கள் சேர்ந்திருக்காது. மக்கள் தனி முருகன் இருந்திருந்தா ஒன்றும் இல்லை. பாண்டிய மன்னர் வந்து அந்த மலையை குடையிறாருங்க, திருப்பரங்குன்றம். கோ பேக் டு 1400 இயர்ஸ் பிஃபோர். 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல அந்த குடைவரை வந்து பாண்டிய மன்னர். பாண்டியர் தமிழர் தானே, சந்தேகம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாரையுமே ஆரிய வந்தேரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கேட்குறேன், பாண்டிய மன்னர் தமிழர், அவர் வந்து சொந்த புத்தியில யோசிக்கக்கூடியவர். நீங்க என்னன்னா எல்லாரையுமே ஒரே அடியா வந்து எல்லாரையுமே பின்னால இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தமிழ் வரலாற்றை கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிரும். இப்போ பாண்டிய மன்னர் வந்து கோயில் வந்து செதுக்குறாரு. அங்க போய் வந்து ஒரு குறவர் வந்து இல்ல என்னுடைய முருகன் மாதிரி இது இல்ல அப்படின்னு யாராவது எதிர்த்தாங்கன்னா அரசர் எப்படி எதிர்க்க முடியும்? இன்னொன்னு என்னன்னா, அரசர் அப்படி பண்ணியிருப்பாரா? மக்களுடைய விருப்பத்துக்கு மாறா இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வந்திருக்கு. இதைத்தான் அரசர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது தானே. அரசர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நான் என்ன சொல்றேன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1500 வருஷமா இருக்கிற மொத்த தமிழர் வரலாறு இன்ஃப்ளூயன்ஸ்டு வரலாறுன்னு ஒத்துக்க போயில. அதாவது ஒவ்வொரு அரசரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு அரசரா இருக்காரு, அப்புறம் அவர் வம்சாவளிகள் வந்து அதே பின்பற்றி இருப்பாங்க. ஸோ எனிதிங் எப்படி ஆனாலும் எடுத்துக்கோங்க, அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிறவருக்கு வந்து காயின் யாராவது வெளியிட்டு இருக்காங்களா? ஓகே. சிலை ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. கல்வெட்டுல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. இவங்க காட்டுறது வந்து என்ன, இலக்கியம் ஒண்ணுதான். இலக்கியம் ஒண்ணு. அந்த இலக்கியத்துல வந்து அந்த இலக்கியத்துக்குமே சமாதானம் சொல்ல முடியும். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே, திருமுருகாற்றுப்படையிலையும் பரிபாடல்லையும் கலித்தொகையும் சேர்த்துக்கோங்க. அவங்க விட்டுட்டாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கோம். கலித்தொகையிலையும் தான் முருகனுடைய தந்தை சிவன் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது. ஆமா, மயில் வாகனமும் அதுலதான் வருது. அதுலதான் வந்து நீங்க சொல்ற கதையெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது இவங்களுடைய முருகன் யானை மேல ஏறி வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அதே மாதிரி இன்னொன்னையும் ஒத்துக்கிறாரு அவர். அந்த இலக்கியங்கள்ல முருகன் முப்பாட்டன்னு சொல்லப்படல. அதையும் வந்து சமீப காலத்துல வந்த ஒரு கரெக்ட். அப்போ அந்த ஏதோ ஒரு ஆரியத்தால் தீண்டப்படாத ஒரு முருகன் வந்து அதுல இருந்தார் அப்படிங்கிறது இவங்களோட கருத்து தான். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். புறநானூறோ அகநானூறோ நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு இந்த 5 இலக்கியங்களை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எதை பற்றிங்க பாடம் வந்தது? 10 6 இலக்கியம். 8 தொகையில் பரிபாடலையும் கலித்தொகையும் விட்டுடுறீங்க. அதுதான் ஆரியர்கள் தீட்டுப்பட்டுருச்சு இல்லையா, அதனால் ஒதுக்கி வச்சிட்டோம். சரி, இப்போ மீதி 6 இலக்கியங்கள் நான் பேர் சொல்லிட்டேன். குறுந்தொகை, நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, புறநானூறு, அகநானூறு, 10 இந்த 6ஐயும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எதை பத்தி பேச வந்ததுங்கிறத முதல் யோசிங்க. இது 10 புறநானூறும் அரசர்களை பத்தி தான் பேச வந்திருக்கு. சரி, அரசர்களுடைய கொடைத்திறன் எப்படி இருந்தது, அவங்க என்ன போர் பண்ணாங்க, குறிப்பா என்னன்னா கொடைத்திறன் தாங்க. ஒரு புலவன் வந்து கஷ்டப்படுற புலவன் அரசன் போய் கேட்கறான், அரசன் உதவி பண்றான், பதிலுக்கு வந்து அவர் வந்து புகழ்ந்து பாடுறார். அப்போ இவ்வளவுதான். அரசனை பாடுறதோ நாட்டை பத்தி பாடுறதும் தான் அவங்களுக்கு வந்து நோக்கம். சில புலவர்கள் அறிவுரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வருது. இது வந்து உங்களுக்கு வந்து என்னது, புறநானூறுலையும் 10 மட்டும்தான். அகநானூறுலேருந்து மற்ற 4 இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அக வாழ்க்கையை பாடுது. அதுலேருந்து என்னென்னா காதல், தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்க காதல் பற்றி தான். இல்லை தலைவனுடைய பேரும் தலைவியோட பேருமே சொல்லக்கூடாது. அப்போ இவ்வளவு ரகசியமான ஒரு அக இலக்கியம், அதில் போய் எப்படி என் கடவுளை போய் தேட முடியும் இல்லையா? அங்கே எப்படி நீங்கள் கடவுளை தேட முடியும்? இதுவே ஒரு அபத்தமான ஒரு வாதம் தானே. அப்போது புற வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் பாடக்கூடிய ஒரு இடத்துல போய் நான் வந்து கடவுளை பற்றின விரிவான வர்ணனைகளை போய் தேடுவேன் அப்படின்னா எப்படி தேட முடியும்? எப்படி இருக்கும்? நாட் பாசிபிள். இல்லை, இருக்கவே முடியாது. உதாரணமாக இன்னொன்று சொல்கிறேன்.
இப்போ ஒரு படையெடுப்பை வடக்குலேருந்து ஒரு மோரியர்களுடைய படையெடுப்பு வந்தது. அதை வந்து தமிழர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வந்து அகநானூரில் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அந்த மோரியர்கள் அசோகருங்கிற குறிப்பு இல்லையே, அந்த மோரிய மன்னன் யாருங்கிற குறிப்பு அதில் இருக்கா? ஓகே, அது வந்து அசோகரா, அது வந்து பிம்பிசாரரா, அதற்கும் முற்பட்டவரா? இல்லையே, பேரே இல்லையே. அப்போ எதை வச்சு நீங்கள் கன்க்ளூட் பண்ணுவீங்க? ஸோ சங்க இலக்கியங்கிறது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு என்சைக்ளோபீடியா கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து விரும்பிய விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் ஓரளவு தான் கிடைக்கும். நீங்கள் வந்து முருகன் வந்து சிவனுடைய பையன் சொல்லலையே அப்படின்னா சொல்ல வேண்டிய தேவை இல்லைங்க. அவன் வந்து தலைவனும் தலைவியும் காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் சிவனுடைய பையன் முருகன் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த தேவை இல்லை, அதனால வந்து இல்லைன்னு அந்த கருத்தை இல்லைன்னு ஆயிடுமா? கட்டாயமா ஆகாது. அப்போ அந்த முற்கால சங்க இலக்கியங்கள்ல சிவன் முருகனுடைய பிள்ளை அப்படிங்கிற குறிப்பு இல்லாத ஒரே காரணத்தினாலேயே இது வந்து தமிழர்கள் நம்பலை அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்க்ளூஷன். நம்ம கேட்க வந்த கேள்வி என்னன்னா, முருகனுக்குரிய அந்த ஒரு வடிவம். ஆமா, அவன் யானை மேல உட்கார்ந்தாரு, கையில மயில் வாகனம் வந்துச்சு. பின்னாடி அது எப்படி மயில் வாகனமா மாறிச்சு? என்னன்னா, உங்களுக்கு வந்து மயில் வாகனம் அப்படிங்கிறது தெளிவா தெரியல. பிணிமுகம் அப்படிங்கிறதுக்கு வந்து யானை மயில்னு 2 பேர் உரையாசிரியர்கள் சில இடங்கள்ல வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப விஷயம் என்னன்னா, ஆகமங்கள்லேயே முருகனுக்கு மயில் வாகனமும் இந்த வாகனமும் யானை வாகனமும் இருக்கே. ஓகே, ஆகமத்திலே இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட் சோர்சஸ்லேயே முருகனுக்கு வந்து யானை வாகனம்ங்கிறது இருக்கு. யானைங்கிறது இந்தியா முழுக்க தானே இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு இல்லையே. ஸோ இந்த கேள்வி வருது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முற்கால சங்க இலக்கியத்துல நீங்க சொல்லக்கூடிய குறுந்தொகை வருது. இந்த குறுந்தொகையில வெரி ஃபர்ஸ்ட் பாடல் என்ன தெரியுமா? அவுணர்களை முருகன் அழித்தான் அப்படின்னு வருது. அவுணர் யாருங்க? அவுணர்னா அசுரர். ஓகே, அசுரர் எங்கே வராங்க? புராணத்துல வராங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த இலக்கியங்கள் ஆரியன் இன்ஃப்ளூயன்ஸ் உங்க பாஷையில சொல்ல. அப்ப நீங்க சொல்றது இந்த அவுணர் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப சங்க இலக்கியத்துல வர்றது இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா ஆரம்ப சங்க இலக்கியத்துல வர்ற அந்த அவுணர் அப்படிங்கிற சொல் சூரர் அப்படிங்கறத தான் குறிக்குது. இதுக்கு வந்து அசுரர்களை தான் குறிக்குது. அசுரர்கள் அப்படிங்கிறது புராணத்தோட கனெக்ஷன். இப்ப பாரி எதை வந்து மேற்கோளா எடுத்து காட்டுறாரோ அந்த இலக்கியத்திலேயே, அதாவது ஆரம்ப சங்க இலக்கியத்திலேயே இந்த விஷயங்கள் வருது. ஸோ இந்த முரண்பாடுகளை வந்து பாரி தான் தெளிவுபடுத்தணும். இன்னொன்று ஒன்று சொல்றேன், நீங்க அதை புக்கை கூட டிஸ்பிளே பண்ணுங்க. நான் ஒரு புக்கே எழுதியிருக்கேன், சங்கத்தமிழ் காட்டும் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி. எல்லா இலக்கியத்திலும் தான் எடுத்திருக்கேன், சங்க இலக்கியத்துல தான் எடுத்திருக்கேன். புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து, மதுரை காஞ்சி எல்லா இலக்கியத்துலேயும் காட்டுறேன். எல்லாத்துலேயுமே நீங்கள் சொல்லக்கூடிய ஆரியன், உங்கள் பாஷையில் சொன்னால் ஆரியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஹிந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எதை ஆரியன்னு சொல்கிறீங்களோ அதான் நான் ஹிந்துன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஹிந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத தமிழ் இலக்கியம் எதுவுமே கிடையாதுங்க. ஓப்பன் சேலஞ்சுங்க இது. யார் வேணா வரட்டும், நீங்கள் வந்து சண்டைக்கு வாங்க, ஓப்பனாக வாங்க. நற்றிணைன்னு சொல்கிறியா? நற்றிணை 32வது பாட்டு. ஒரு புலவன் சும்மா போறாங்க, ஒரு மலையை பாக்குறான், அங்க வந்து அருவி ஓடுது. மலையை பார்த்தா எப்படி இருக்கான்? கிருஷ்ணன் மாதிரி இருக்கான், மாயோன் அப்படிங்கிறாரு. அத வந்து அந்த அருவியை பார்த்தா வாலியோன் அண்ணன் வயங்குவெள் அருவிங்கிறாரு. 32 நற்றிணை பாத்துக்கோ. நீங்க போய் வந்து கூகுள் தேடுங்க, யாரையும் கேட்க வேணாம், நான் சொல்றேன். இங்க சங்க இலக்கியங்களை படிங்க. மாயோன் அப்படிங்கறத கிருஷ்ணன் அப்படின்னு எப்படி வரையறுக்கிறீங்க? இப்ப சொல்றீங்களா? அடுத்த கேள்வி வருது, இது ஒரு முக்கியமான கேள்வி. கலித்தொகையில ரொம்ப தெளிவா ஒரு தலைவி வரா. கலித்தொகையில 103வது பாட்டு எடுத்து பார்த்துக்கலாம். ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது ஒரு பண்பாடு. அது வந்து ஆயர்களுடைய பண்பாடு. ஆயர்கள்னா இன்னைக்கு கோணார்கள்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி, யாதவர்கள்னு சொல்றாங்க. அவங்க அந்த அந்த ஆய்ச்சிய இதுல பாத்தீங்கன்னா கலித்தொகையில ஒரு தலைவி இருக்கா. அவ வந்து அந்த காளை அடக்கிற வீரனை வந்து பாக்குறா. பார்க்கும்போது பக்கத்துல இருக்க தோழி என்ன தெரியுமா சொல்றா? அந்த காளை அடக்கிற வீரனை பாரு, அன்னைக்கு ஒரு நாள் கம்சனால் ஏவப்பட்ட கூந்தல் குதிரைனா கேசிகன் அப்படின்னு ஒரு குதிரைய கம்சன் அனுப்புறான். இந்த கதை எங்கே வருது? பாகவதத்துல வருது. ஓகே, பாகவதத்துல என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணர் பிறக்கிறாரு, கம்சன் வந்து பல அரக்கர்களை வந்து பல வடிவங்கள்ல அனுப்புறான். அதுல ஒண்ணுதான் கேசிகன் அப்படிங்கிற ஒரு அசுரன். அந்த அசுரனை வந்து வாய் பகுத்து மாயோன் வந்து கொன்னுடுறாரு. அந்த காட்சி மாதிரியே இங்க இருக்கக்கூடிய ஏறுதழுகிற வீரன் இருக்கான்னு சொல்றான். அப்ப சாதாரணமா கலித்தொகை 103வது பாடல் உங்களுக்கு புரியணும்னா பாகவதம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்ப எங்க இந்த தனித்தமிழ் இலக்கியம்னே ஒண்ணு கிடையாதுங்க. ஆரியன், நீங்க சொல்லக்கூடிய உங்க பாஷையில ஆரியன் இன்ஃப்ளூயன்ஸ், என்னுடைய பாஷையில இந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத தமிழ் இலக்கியம் எதுவுமே கிடையாது. மாயோன் என்பவர் தெளிவாக கிருஷ்ணர் தான், திருமால் தான்.
வேணா இதை ஒரு வாதமா கூட வச்சுக்கோங்க. யாரு கூப்பிட்டாலும் நான் அதாவது தமிழ் இலக்கியத்துல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல வந்து ஒரு மகாபாரதத்துல வர்ற ஒரு விஷயம், அதாவது அங்க வர்ற அசுரனை வந்து வதம் பண்ண மாயோன் மாதிரி இருக்கான் அப்படிங்கறத வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கலித்தொகை 103 மேவார் விடுத்தந்த கூந்தல் குதிரை வாய் பகுத்து இட்டு புடைத்த ஞான்று இன்னன்கொள் மாயோன் என்று உட்கிற்று என் நெஞ்சு. இந்த மாதிரி ஒரு 4 பாட்டை கூட வந்து நம்ம எதிர்த்தரப்பு வந்து சொல்லுவாங்களாங்கிறது தெரியல, மனப்பாடமா தெரியும் அதெல்லாம். கலித்தொகை பிற்கால இலக்கியம்னு சொல்லிட்டீங்கன்னா, அடுத்து நான் புறநானூர்லேருந்து ஆதாரம் காட்டுறேன். புறநானூறு 175 ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சோழ மன்னன் இருக்கான். சோழ மன்னனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து கஷ்ட காலத்தில் வந்து சரியா உதவி பண்ணி படை தலைமை பண்ணுறது வந்து திருக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு சேனாதிபதி. ரைட்டா? இவன் வந்து இந்த காட்சியை இந்த விஷயத்தை அப்படியே ஓமிக்கிறார் பாருங்க. புலவர் என்ன சொல்றாரு, ஒரு கட்டத்தில் புராண காலத்தில் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போது அசுரர்கள் வந்து சூரியனை வந்து மறைச்சு வச்சிட்டாங்களாம். அதை வந்து திருமால் வந்து மீட்டாரு அப்படிங்கிற செய்தியை வந்து எப்படி திருமால் வந்து சூரியனை மீட்டாரோ அது போல திருமால் அந்த பேரை பாருங்க, திருக்கண்ணன். 2 பேரும் ஓமிக்கிறாங்க. இங்க யாரு சூரியன், அங்க யாரு சோழ மன்னன். சோழ மன்னன் யாரு, சூரிய வம்சத்தை சேர்ந்த. இது வந்து எந்த பாட்டுல வருது? புறநானூறு 175. புறநானூறு அப்படிங்கிறது வந்து எந்த சங்க இலக்கியம்னா இப்ப இருந்து எத்தனை வருஷத்துக்கு? புறநானூறு பொதுவா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அந்த டைமே நம்ம எடுத்துக்கலாம். கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்குமே எடுத்துக்கலாம். ஏன்னா புறநானூறு டெய்லி, அதாவது ஒரு ஆள் எழுதுனது கிடையாது. பல புலவர்கள் பல காலங்களில் எழுதி தொகுத்தது. ஸோ இப்படி எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும், அகநானூறு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயுமே 59வது பாடல். 400 அப்படிங்கிறது 400 பாட்டு. 59வது பாட்டு அகநானூர்ல கிருஷ்ணலீலையை பத்தி சொல்லுது. ஸோ நீங்க இங்கே போனீங்கனாலும் இந்த நீங்க சொல்லக்கூடிய ஹிந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத தமிழ் இலக்கியம் வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க புறநானூறு அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் எழுதுனது அப்படின்னு சொல்றீங்க. பல்வேறு காலகட்டங்களில் தமிழர்களும் எழுதியிருக்கலாம், ஆரியர்களும் எழுதியிருக்கலாம். ஆரியர்கள் எழுதுனதுல நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப நான் வந்து ஒரு தமிழன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது சரி, ஓகேங்களா? நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும் போது நான் என்னோட பாணியில சொல்லிடுவேன். ஓகேங்களா? நீங்க சொல்லும் போது நீங்க பெருமாளோட தான் கனெக்ட் பண்ணி சொல்ல போறீங்க. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. அப்ப ஆரியர் கலப்பு அப்படிங்கிறது வந்திருக்கலாம். என்னன்னா இப்ப அவங்க தமிழ் தேசியவாதிகளோ இல்ல திராவிடர்களோ வந்து இப்படி டவுட் பட்டு தான் அதுக்குள்ள போறாங்க. ஆமா. அப்படி போனீங்கன்னா இப்ப நீங்க எப்படி திருமுருகாற்றுப்படை பரிபாடல் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களோ, அதே போல புறநானூறு 175 ஏத்துக்க மாட்டேன், புறநானூறு 2 ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா புறநானூறு 2வது பாட்டு என்ன தெரியுமா, நால்வேத நெறின்னு வருது. நான் மறைன்னு சொன்னா கூட அது தமிழ் மறைன்லாம் உருட்டுவாங்க. வேதம்னு தெளிவா வருது. வேதம்ங்கிற வார்த்தை எத்தனை தமிழ்ல வருதுன்னு பாருங்க. ஸோ அந்தணர்கள் வந்து வேதம் பாடுற சத்தம் கேட்டு மதுரை மக்கள் எந்திரிச்சாங்கன்னா வருது. ஓகே. ஸோ இப்படி புறநானூறு 2 வேணாம், அகநானூறு வந்து 59 வேணாம், இப்படியே நீங்க கிளம்புறீங்க அப்படின்னா கடைசி தமிழர்களுக்கு என்னதாங்க மிஞ்சும்? இது என்னன்னா சிஸ்டமேட்டிக்கா தமிழ் மக்களுக்கு இலக்கியம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொன்னா தெரியுமா? ஆரிய கலப்பற்ற தமிழ் இலக்கியம் என்று எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னவர் திராவிட தந்தை பெரியார். அந்த பெரியார் என்ன வழியை காட்டினாரோ அதை நோக்கித்தான் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பாட்டன் குரூப். ஏன்னா தமிழ் தேசியம் சொன்னா மற்றவங்க திட்டுறாங்க, நாங்கள் ஒரிஜினல் நாங்கள் இருக்கும்போது இவங்களை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. முப்பாட்டன் குரூப் அப்படின்னு வேணா பேர் வச்சுக்கலாம். அவர்கள் வந்து தங்களுடைய தந்தை பெரியாருங்கிறது ஒத்துக்கிட்டு போங்க. ஏன்னா அவர் சொன்னதை தான் நீங்களும் சொல்றீங்க. அவர் சொல்லாத இதையும் நீங்க சொல்லலை. அவர் வந்து எல்லாத்தையும் படிச்சு பார்த்தாரு. என்ன கருமம், எல்லா பக்கமும் இவன் வந்து உட்காந்துருக்கானே ஆரியன், அவர் பாஷையில சொல்லணும்னா. ஸோ எல்லா பக்கமும் இப்படிதான் இருக்கு, கலப்பா தான் இருக்கு. ஸோ சுத்தமான தமிழுக்கு ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு எல்லாத்தையும் திட்டார். அப்போதான் டிஎம்கேக்காரங்க வந்து திருக்குறளை மட்டும் விட்டு வைங்க அப்படின்னு சொன்னனால அவர் பின்னாடி வந்து திருக்குறள் பற்றிய தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டு மாநாடெல்லாம் நடத்துறாரு. ஸோ இல்லை நீங்க சொல்றது மாதிரி இப்போ திருக்குறளோ இல்லை மற்ற தமிழ் நூட்களை வந்து திட்டம் போது பாரி அவர்களே வந்து நிறைய வந்து அதை அப்போஸ் பண்ணி பேசியிருக்காரு. அப்போஸ் பண்ண இன்னைக்கு அவரே பாருங்க, இன்னைக்கு அவரே வந்து இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திராவிடத்தை எதிர்க்கிறதுக்காக தெலுங்கு எதிர்ப்பை கையில் எடுத்தாங்க. அதாவது இந்த கலப்பு பூரா வந்து நாயக்கர் காலத்தில் விஜயநகர காலத்தில் வந்து ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இல்லை கலப்பு முன்னாடியே நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குலோத்துங்க சோழன் வந்து ஆந்திராவிலேருந்து வராரு இல்லையா, அந்த தெலுங்கு கலப்பு இருக்குது குலோத்துங்க சோழனுக்கு, அவன் மேலே பழிய போட்டாங்க. அதுவும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குன்னு சொல்லி பல்லவர்கள் மேலே பழிய போட்டாங்க. இப்போ என்னன்னா சங்க காலத்துக்கு சங்க புலவர்கள் மேலேயே பழிய போட்டாங்க, நக்கீரர் மேலே பழி போட்டாங்க. கடைசி இந்த ஆரிய கலப்பு பண்ண வேலையை அப்புறம் நக்கீரர் தான் பார்த்துருக்காரு. இப்போ வந்து நம்ம எல்லா இலக்கியத்தையும் வந்து
இப்படி மாத்தி மாத்தி வந்து ஆரிய கலப்பு அப்படின்னு சொன்னோம்னா ஒண்ணுமே தூய வரி, அதாவது தூய தமிழ் தனித்தமிழ் பாட்டு அப்படின்னு எடுத்து ஒரு தொகுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ஆய்வை மேற்கொள்ளலாம். அதான் அதை வச்சு ஆய்வு பண்ணவே முடியாது. என்ன காரணம், அது பூரா அகப்பாட்டா இருக்கு. காதல் பத்தி பாடுற இடத்துல போய் எப்படி கடவுளை, அதாவது பக்தி அப்படின்னு வரும்போது அப்படி தனித்தமிழ் அப்படின்னு எந்த இடத்துலயுமே இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா இந்த அக இலக்கியங்கள்லயே அகநானூறு மாதிரியான சில இருக்கும், பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட சில இலக்கியங்களுக்கு ஒற்றுமை இருக்குன்னு தான் இன்னைக்கு ஆய்வுகள் நடந்திருக்கு. ஸோ என்றைக்குமே தமிழ்நாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. தமிழ் மக்கள் என்பவர்கள் முழுவதும் நாகரிகம் அடைந்த ஒரு குடிகள். அவர்கள் வந்து சென்டினென்டல் தீவில் இருக்கிற மாதிரியான பழங்குடிகள் கிடையாது. ஓகே, இவர்கள் வந்து என்னன்னா ட்ரைபல் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. இல்லை எல்லாமே எடுத்துட்டோம்னா ட்ரைபல் மாதிரி ஆயிரும். ஆமாம், எல்லாத்தையும் நீங்கள் தமிழ் மக்களை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்கிறேன் நான். அது ஓகே, என்னன்னா ஒரு சென்டினென்டல் தீவில் இருக்கவங்க தாங்க யாரையுமே பக்கத்தில் விட மாட்டாங்க, எல்லாரையும் அம்பு விட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியா வாழ்ந்தாங்க தமிழர்கள். இங்கே வெளியேந்து வரக்கூடிய கருத்துக்களை தாராளமாக ஏற்றுக்கொண்டு அதுக்கான இடத்தை கொடுத்து தன்னுடைய கலாச்சாரத்தை பலப்படுத்தி கொண்டவர்கள் தமிழர்கள். ஏன்னா 2300 வருஷம் முன்னாடியே ஜெயினர்கள் இங்கே உள்ள வந்துட்டாங்க. அவரே ஒத்துக்கிறாரு. திருக்குறள்லேயே வந்து ஜெயின தாக்கம் இருக்குன்னு சொன்னா தமிழ் நூல்கள்லேயே ஜெயின தாக்கம் தெளிவா இருக்கு. எப்படி நீங்க வைதீக தாக்கம் அப்படிங்கிற சொல்றீங்களோ பௌத்த தாக்கம் இருக்கு, ஜெயின தாக்கம் இருக்கு. தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட பல இலக்கண நூல்களை எழுதுனது யாருன்னா ஜெயினர்கள் தான். ஜெயினர்கள் எங்கேருந்து வந்தாங்க? வடக்குல இருந்து வந்தாங்க. ஸோ வட இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாத தமிழ் லிட்ரேச்சரே கிடையாது. வட இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறது என்னைக்குமே கிடையாது. அது இழிவு. வட இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு இவர் சொல்றது வந்து தனித்தனியா சொல்லல, நம்ம புரியுற பாஷையில சொல்றாரு. முழு இந்தியாவுமே ஒன்னாதான் இருந்திருக்கு அப்படிங்கறத முழு இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாத தமிழ்நாடு என்னைக்குமே இருந்தது கிடையாது. அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றது தமிழர்களை இழிவுபடுத்துவதும் கிடையாது, பெருமைப்படுத்துவது. நீங்க வந்து பல ஆட்களோட நாங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு பெருமையா சிறுமையா நினைச்சு பாருங்க. நீங்க வந்து கிரேக்கத்துல இருந்து மது வரும், சங்க இலக்கியத்துல இருந்து சொல்றாங்க மது வரும், விளக்கு, பாவை விளக்குலாம் வருமா கிரேக்கத்துல இருந்து. அப்படின்னா எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சிவிலைசேஷன் இங்க இருந்திருக்கு. ஸோ இந்த புறநானூறுல இந்த மாதிரி புராண செய்தி இருக்கு அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா தமிழர்கள் வந்து ரொம்ப நாகரிகம் அடைந்து பலவிதமான நாகரிக குடிகளுடன் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், அவங்களுடைய நல்ல கருத்துக்களை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து அவங்க மறுக்கல. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே மறுக்கல, ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மறுக்கிறாங்க. எதுனா பக்தி மட்டும். அது பக்தியை மறுப்பது ரொம்ப ஒரு தவறான போக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்தி தேவி பிறந்ததே தமிழ்நாடு தான். அதுதான் ரொம்ப வேடிக்கை. வட இந்தியால இது ரொம்ப பிரதானமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பக்தி தேவி தமிழ்நாட்டில் பிறந்தாள். பக்தி தேவினா யார்? பக்தி தேவினா பக்தி இயக்கம். பக்தி அப்படிங்கறத கான்செப்ட், பக்தி வழிபாடு தமிழ்நாட்டுல பிறந்ததுங்க. ஓகே, நீங்க என்னன்னா தமிழ்நாட்டுல பிறக்காத முருகனை தமிழ் ஆளுன்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுல பிறந்த நக்கீரரை ஆரிய வந்தேரின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல பிறந்தது பக்தி. நீங்க ரொம்ப தெளிவா பாகவத புராணத்துல இதெல்லாம் நம்பிக்கைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இறைவனை இந்த கலியுகத்துல இந்த பகவானை கிருஷ்ணரை வந்து ஆராதிக்கக்கூடியவர்கள் தாமிரபரணி கரையிலையும் வைகை கரையிலையும் கிருதமாலா கரையிலையும் பாலாறு கரையிலையும் பரப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ தமிழர்கள் எவ்வளவு உயர்வா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லப்போனா இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா 2 பேர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான குரு, ஆதிசங்கரர், ராமானுஜர். சரியா? இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் அத்வைதி, இன்னொரு வந்து விசிஷ்டாத்வைதி. 2 பேருமே தமிழர்கள். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் வந்து பிராமணர்களா போயிட்டனால நீங்க தமிழர்களா சொல்ல மாட்டீங்கன்னா இது எவ்வளவு பெரிய தவறு. தமிழர்களுடைய பெருமையா இருந்தாங்க. இந்தியா முழுக்க ஒரு தமிழனுடைய சித்தாந்தத்தை இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றது தமிழனுக்கு பெருமையா இல்லையா? அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை விட்டுட்டு எதை ஏத்துக்க மாட்டாங்களோ அங்கேயே போய் சண்டை போடுறது. இப்போ முருகன் இமயமலையில பிறந்தான்னு தெளிவா அவர் சொல்லியிருக்காரு, நக்கீரர் சொல்லிட்டாரு. இப்ப அங்க போய் சண்டை போடுறது. முருகன் தமிழகத்துல நக்கீரரையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து போனோம்னா நமக்கு மிஞ்சி இருக்கிறது எதுவுமே இருக்காது. அதான் சொல்றேன். இப்போ புறநானூறுல சொல்லலையே அப்படின்னா புறநானூறு அதை பாடுறதுக்காக வந்ததில்லை. ஒரு புலவன் ராஜாவை போய் பாடும்போது முருகன் அங்கே பிறந்தாருன்னு சொல்லிட்டு இருப்பாரா? ஒரு காதலனும் பேசிட்டு இருக்கும் போது முருகன் எங்கே பிறந்தாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? இடமே இல்லையேங்க, அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அங்க போய் நீங்க ஏன் கேட்கல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா. ஸோ ரொம்ப தெளிவாகவே என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்னது போல தமிழர்களுக்கு ஏராளமான பெருமை இருக்கு.
அதெல்லாம் வந்து பேசுறதை விட்டுட்டு நீங்க என்னன்னா தேவையில்லாம அங்க போய் சண்டை போடுற விஷயத்தையும் தான் திரும்ப 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 பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா பொதுவா என்னன்னா இப்ப ராகவேந்திர சுவாமிகளும் வந்து நம்ம அவரு கும்பகோணத்துக்காரர், தஞ்சாவூர் சைடுல புவனகிரிக்காரரு. ஆமா, ராமானுஜர் எல்லாருமே வந்து நம்ம ஒரு பூணூல் அணிஞ்சிருக்காரோ இல்ல ஒரு பக்தியா இருக்காரோ அப்படிங்கிறதுக்காகவே நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது. ஆமா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, இப்ப தமிழர் பெருமைன்னு சொல்லி கூகுளுடைய சிஇஓவா இருக்கிறது வந்து சுந்தர் பிச்சைன்னு சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷமே என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஆரிய பாப்பான்பாங்க. இப்படி ஏன் அப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? இந்தியா முழுக்க இன்ஃப்ளூயன்ஷியலான 2 குருக்கள், ஆதிசங்கரர், ராமானுஜருங்க. 2 பேருமே தமிழர்கள் தாங்க. அதுதாங்க தமிழனுடைய பெருமை. தமிழன் காட்டின வழி தாங்க இன்னைக்கு இந்தியா பூரா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு போங்களேன். அது உங்களுக்கு பெருமை தானே? அது நமக்கு பெருமை தானே? அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இருக்கிறதுக்கெல்லாம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் வந்து போய் சரி. இப்போ நம்ம இப்படி கொஸ்டின் வைக்கலாம், எல்லாமே விட்டுறலாம். இப்போ நீங்க சொல்ற அந்த பெருமாள், முருகன் இது யாருமே வேணாம். சங்க கால இலக்கிய முருகன் சரிங்களா, சிம்பிளா அப்படியே கழுத்துல ருத்ராஜம் இல்லாம திருநூறு இல்லாம ஒரு யானை மேல வந்து ஒரு போர் வீரனா வர்ற ஒரு முருகன், ஓகேங்களா? அதை வச்சு இவங்க எதை நிறுவ முயற்சிக்கிறாங்க? பாரிசாலன் எதை நிறுவ முயற்சிக்கிறாரு? அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்படி சொல்ற பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய அனுமானத்துல தான் சொல்றேன். என்னன்னா பக்தியை அழிப்பது. ஏன்னா இன்னைக்கு முருக பக்தி பெரிய அளவில் பரவுனது யாரு காரணம் தெரியுமா? அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதருடைய பாடலை கேட்டு பாருங்க. நான் ஒரு வைணவன், நான் விஷ்ணுவை தவிர எந்த தெய்வத்தையும் வணங்காமல் இருந்தாலும் கூட அந்த பாடல் கேட்கும்போது அவ்வளவு நல்லா இருக்குங்க. முத்தை தரு வத்தி திருநகை அந்த பாட்டை பாருங்க. போற போக்குல போற ராமரையும் கிருஷ்ணரையும் சொல்லிக்கிட்டே வருவார். அதனாலேயே அவனுக்கு அவரை பிடிக்கும். அப்ப அந்த பக்தி பிரச்சாரம் நடந்ததுக்கு காரணம் வந்து அருணகிரிநாதர். அப்போ இவங்க வந்து அருணகிரிநாதர்ல இருந்து பல அதே மாதிரி பல கந்த சஷ்டி கவசத்துல இருந்து பக்தியை பரப்புறவங்க எல்லாருமே வந்து முருகனை யாரா காட்டினாங்க? ஒரு தெய்வமாக சிவகுமாரனாக வந்து காட்டுறாங்க. இல்ல ஆப்வியஸா ஒரு கொஸ்டின் எனக்குமே என்ன வந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த காலத்துல வந்து முருகன் வந்து நீங்க சொல்ற மாதிரி தனித்தமிழ் கடவுளா இருந்தாரு. ஆரிய கலப்பு எதுவும் இல்லாம இருந்துச்சு. அவர் வந்து ஒரு அரசர் அப்படிங்கறது வந்து இவர் சொல்றாரு, பாரி சொல்றாரு. பட் அதை ஏன் வந்து பெரிய பெரிய மகான்கள் சொல்லல? அதை ஏன் சொல்லல? வள்ளலார் வந்து பெரிய முருக பக்தரா இருந்தாரு. அருணகிரிநாதர் சொல்லல, பாம்பன் சுவாமிகள் சொல்லல, கிருபானந்த வாரியார் சொல்லல, முருகர் வந்து ஒரு அரசராக இருந்தார், ஒரு போர் வீரனாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்துக்கள்லாம் அவர் சொல்லல. ஸோ இப்போ இந்த கருத்து வந்து ரொம்ப இடைப்பட்ட காலத்துல ஒரு புதுசா வந்த மாதிரி ஒரு கருத்தா தான் இருக்கு.